90களில் பிரபாகரன் முஸ்லீம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம்கள் இங்க இருக்கக்கூடாது, இவங்க தமிழ் பேசுறவங்க தான், ஆனா நீங்க அங்க இருக்கக்கூடாது, ஏன்னா இது தமிழ் ஈழம், இந்த பகுதியில உங்களோட உரிமை இல்லை, நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்கன்ட்டு அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. வெளியேற்றப்படும் போது அவங்க கையில இருந்த நகை, பணம், கால்நடைகள், வாகனங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு தான் அனுப்புறாங்க. பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, பிரபாகரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு கலவரம் வந்துரும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கலவரம் வந்திருக்கோன்ற சூழ்நிலை இருந்ததுனால அவங்க முஸ்லீம்களை வெளியேற கேட்டுக்கொண்டோன்னு சொல்றாங்க. நீங்க கலவரம் வந்துரும்ன்றதுனால வெளியே அனுப்புறோம்னு சொன்னீங்க, ஏன் நகைகளை ஏன் பறிக்கிறீங்க? நான் ஒவ்வொரு இடத்துலையும் வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வீதி தடைகள் வழியாக தான் எல்லாம் காலி பண்ணிட்டு போறவங்க எல்லாருமே இந்த வீதி தடைகள் வழியாக தான் போகணும். இப்போ வீதி தடைகள் வரும்போது பெரிய சாக்கு பைகளில் இந்த தங்கங்கள்லாம் சேகரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான கிலோ தங்கங்கள் எவ்வளவு பேர் வெளியேற்றப்பட்டாங்க? கிட்டத்தட்ட 1,00,000 பேர். தமிழ் தேசிய எழுத்தாளர்கள் எழுதின எல்லா நூல்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் வெளியேற்றின இந்த நிகழ்வு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. பழநெடுமாறன் அவர்கள் இந்த தாக்குதல் இந்த நேரத்தில் நகழ்ந்ததுனால பதிலுக்கு முஸ்லீம்கள் வெளியேற்றினது. சர்ஜூன் என்ன சொல்றாரு, தன்னுடைய புக்ல என்ன சொல்றாரு, நான் பலமுறை பழநெடுமாறன் ஐயா அவர்களை தொடர்பு கொண்டேன், இது நீங்க முஸ்லீம்கள் தமிழர்கள் மீது நிகழ்த்தியதாக சொல்லப்படும் தாக்குதல் எந்த அடிப்படையில, ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு அடிக்குறிப்பு வேணுமே, எந்த அடிப்படையில, என்ன நாள் செய்தியில வந்தது, எப்ப நடந்தது, எத்தனை பேர் இறந்து போனாங்க, இது எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. நீங்க கேட்டீங்களா நெடுமாறன்? என்னுடைய பேட்டிலையும் அதுக்கு அவருக்கு பதில் இல்லை. முஸ்லிம்கள் குறித்து அவங்க தமிழர்களை தாக்குறாங்க அப்படின்னு இந்த நெரேட்டிவை செட் பண்றது யார்? விடுதலை புலிகள் தான். இந்த யாழ்ப்பாணத்துல முஸ்லிம்கள் வெளியேற்றப்படும் போது கிழக்குல முஸ்லிம்களால தமிழர்கள் தாக்கப்படுவதாக தொடர்ச்சியாக பொய் செய்திகள் வந்தது. அதன் அடிப்படையில வடக்குல இருந்த முஸ்லிம்களை அவ்வளவு பேரையும் வெளியேற்றினாங்க. ஏன் ஹிட்லரோட ஒப்பிடுறோம்? வாகரையில நடந்த புலிகள் நடத்திய மாநாட்டில் அந்த வீரர்கள் எல்லாம், விடுதலை புலிகள் எல்லாம் ஹிட்லருடைய சல்யூட்டை பின்பற்றணும். அடுத்து இந்த பெருமித உணர்வு பிரபாகரனும் தன்னுடைய உரையில சொல்லியிருக்காரு, ஹிட்லருடைய கட்டுப்பாடான ஆர்மி மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி. அவங்க ஹிட்லரால கவரப்பட்டாங்கன்றது உண்மை. முஸ்லிம்கள் வெளியேற்றது தொடர்பாக பிரபாகரன் எங்கேயுமே மன்னிப்பு கேட்கல. விடுதலை புலிகள் முஸ்லிம்களை வெளியேற்றதை அந்த ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளல. என்ன 40 போலவே இன்னொரு தலைப்புல எழுதியிருக்கிறீங்க, புலிகளும் முஸ்லீம்களும் அப்படின்னு. அது முழுக்க முழுக்க ஏற்கனவே பேட்டியிலையும் பேசுறப்ப சொன்னீங்க, பிரபாகரன் ஹிட்லரை விட மோசமானவர் அப்படின்னு. இது சரியா இருக்க முடியுமா? இது ஒரு மோசமான விமர்சனம் இல்லையா? அதாவது நீங்க ஒரு தேசம்ன்றது எல்லா பேரும் இருக்கிறது. இப்ப நீங்க மோடி மேல ஏன், நீங்க பிரதமர் மேல ஏன் விவசாயம் வைக்கிறீங்க தமிழ்நாட்டுல? ஏன்னா அவரு போற இடத்துல எல்லாம் என்ன பேசுறாரு, மாட்டுக்கறி திங்காதன்னு ஒரு இடத்துல பேசுவாரு, இன்னொரு இடத்துல செய்வாரு, இவங்க நிறைய பிள்ளை பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி ராஜஸ்தான்ல பேசினாரு, உத்தரப்பிரதேசத்துல பேசும்போது எரிக்கிறவங்க வேற புதைக்கிறவங்க வேறன்னு பேசினாரு. இப்படி எல்லா இடத்துலயும் பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி வெறுப்பு அரசியல் செய்யறதுனால நம்ம வேணாம் அப்படின்னு நான் அதான் சொல்ல வரேன். நீங்க கேள்வி என்னன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கல. இப்ப ஏன் பிரபாகரன் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்க முடியும்? பிரபாகரன் ஒரு தமிழீழம்னு ஒண்ணு அமைக்க போகணும்னு சொல்றாரு. சரி, தமிழீழத்துல யாரெல்லாம் இருக்கணும்? ஏற்கனவே ஒரு 10 விழுக்காடு சிங்களர்கள் இருக்காங்க, அவங்க இருக்கணுமா இல்லையா? நீங்க சிங்களவர்கள் கோர்ற இந்த நாடு பகுதியில் சொல்றீங்க. ஆமா, நீங்க இப்ப கூட வடக்கும் கிழக்கும் தானே எவ்வளவு பெரிய இடம் வந்துரு போகுது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் சேர்ந்தா எவ்வளவு பகுதியோ அதை விட குறைவான நிலப்பகுதி தான் அது. அது வடக்கும் கிழக்கும் இருக்கிற இடப்பகுதியில அவங்க சொல்றாங்க இதுதான் தமிழீழம் பகுதின்னு சொல்றாங்க. இந்த தமிழீழ பகுதியில ஏற்கனவே அங்க பேக்கரி தொழில எல்லாமே சிங்களவர்கள் இருப்பாங்க. பேக்கரி தொழில்கள்ல இருக்கிற சிங்களவர்கள் இப்போ இந்த சிங்களவர்கள் இருக்கணுமா வேணாமா? நீங்க ஒரு தேசமாக அதை கட்டமைக்கணும்னா அங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்க, எல்லா இனத்தை சேர்ந்தவங்க இருக்கணும். அங்க ஒரு 10 விழுக்காடு சிங்களவர்கள் இருக்காங்க, அங்க முஸ்லிம்கள் இருக்காங்க. முஸ்லிம்கள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அது நீங்க கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம்கள் நிறைய இருக்காங்க. நீங்க கிழக்கு மாகாணத்தை நம்ம ஒரு ரஃபா பார்த்தோம்னா 33 சொல்லலாம். 33 விழுக்காடு சிங்களவர்கள், 33 விழுக்காடு தமிழர்கள், 33 விழுக்காடு முஸ்லிம்கள்னு சொல்லலாம், தமிழ் பேசுற முஸ்லிம்கள். அது 3 மாவட்டம் மட்டும். இங்க 5 மாவட்டங்கள் வடக்குல.
இப்ப இங்க வந்து குறைவா தான் இருக்காங்க, முஸ்லிம்கள் குறைவா. ஆனா எல்லாமே தொழில் செய்யறாங்க. அப்ப இந்த முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கான சூழல் என்ன? அப்போ முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். 90களில் பிரபாகரன் வந்து முஸ்லிம்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முஸ்லிம்கள் இங்க இருக்கக்கூடாது, இவங்க தமிழ் பேசுறவங்க தான், ஆனா நீங்க அங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இது தமிழ் ஈழம், இந்த பகுதியில உங்களோட உரிமை இல்லை, நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்கன்ட்டு அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. வெளியேற்றப்படும் போது அவர்கள் அவங்க கையில இருந்த நகை, பணம், கால்நடைகள், வாகனங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு தான் அனுப்புறாங்க. நீங்க சொல்லப்போனா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் எழுத்தாளர்கள் எழுதின எல்லா தமிழ் தேசிய எழுத்தாளர்கள் எழுதின எல்லா நூல்களையும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்கள் வெளியேற்றின இந்த நிகழ்வு எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது. நெடுமாறன் அவர்கள் பல நெடுமாறனுடைய புத்தகத்துல தமிழர் எழுச்சியின் வடிவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிழக்குல இருக்கிற முஸ்லிம்கள் வந்து தமிழர்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல் நடத்தி அவங்கள வீரமுனையில 10,000க்கு மேல வெளியேற்றினாங்க. அதனால நாங்க வந்து இதை வந்து வேற வழி இல்லாம இங்க வடக்குல அப்படி ஒரு பிரச்சனை வந்துரும் அப்படின்னு அவர் நெடுமாறன் குறிப்பிட்டிருக்கிறார். நெடுமாறன் குறிப்பிட்டிருக்கிறத விட பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, பிரபாகரன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு கலவரம் வந்துரும்ன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த கலவரம் வந்திருக்கோன்ற சூழ்நிலை இருந்ததுனால நாங்க வந்து அவங்க முஸ்லிம்களை வெளியேற கேட்டுக்கொண்டோம்னு சொல்றாங்க. ஆனா பிரபாகரன் எதை குறிப்பிட தவறுறாருன்னா, நீங்க கலவரம் வந்துரும்ன்றனால வெளியே அனுப்புறோம்னு சொன்னீங்க, ஏன் நகைகளை ஏன் பறிக்கிறீங்க, ஏன் பணத்தை பறிக்கிறீங்க, ஏன் கால்நடைகளை பறிக்கிறீங்க, ஏன் வாகனங்களை பறிக்கிறீங்க? அதுக்கு அவர் பதிலே சொல்லலை. ஏன்னா அந்த கேள்வி அவரை நோக்கி எழுப்பவே இல்லை. நீங்க ஒரு கிளிநொச்சியில உள்ள ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், 2002 சன் டிவில வந்தது. கிளிநொச்சி இன்டர்வியூ எல்லாரும் சர்வதேச பத்திரிகையாளர்கள்லாம் போய் இருக்காங்க. இலங்கையில உள்ள ஒரு பிரசிடென்ட்டுக்கு கிடைக்காத ஒரு அட்டென்ஷன் வந்து அந்த இன்டர்வியூல கிடைச்சது. அந்த இன்டர்வியூ நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல தமிழ் பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க எல்லாம் அதை பற்றி நல்ல விரிவா நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நம்ம வந்து காணொலியிலையும் பார்க்கலாம், இப்போ கூட இருக்கு, நம்ம பார்க்க முடியும். அந்த இன்டர்வியூல பெரும்பாலான கேள்விகள் முஸ்லிம்களை மறுபடியும் மறு குடியேற்றம் செய்வீங்களா, அதான் அந்த கேள்விதான் இருந்துச்சு. அதே மாதிரி பெரும்பாலான கேள்விகள் ராஜீவ் கொலை சம்பந்தமாக தான் இருந்தது. ராஜீவ் கொலையை நாங்க செய்தோம் அப்படின்னு எதுவுமே சொல்லல. துன்பியல் சம்பவம் வந்து அது இன்னொரு சந்தர்ப்பத்துல சொன்னதுதான். துன்பியல் சம்பவம் சொன்னது வந்து ஆண்டன் பாலசிங்கம், இவரு சொல்லல, பிரபாகரன் சொல்லல. பிரபாகரனை உங்களை இந்திய ராணுவம் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களன்னா நடக்கிறத கதைக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. நாங்க இந்த ராஜீவ்காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்லாம் சொல்லலை. அதனால அது முஸ்லிம்கள் வெளியேற்றம் வந்து அது நிச்சயமாக அது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம். அதை விட பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ் பத்திரிகைகள்ல அது இடம்பெறவே இல்லை. சர்ஜூன் ஜமால்தீன் வந்து சாட்சியமாகும் உயிர்கள்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருட ஆய்வு. அவரு கிழக்கு பகுதியை சேர்ந்த ஒரு முஸ்லிம், தமிழ் பேசுற முஸ்லிம் வழக்கறிஞர். அவரு இளம் வழக்கறிஞர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேல ஒரு ஆய்வு பண்ணி இந்த சாட்சியமாகும் உயிர்கள் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் மார்க்ஸ் அவர்களும் மார்க்ஸ் அவர்களும் இந்த புத்தகத்தை நிறைய அவருடைய கட்டுரைகள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு. அவருடைய கட்டுரைகளையும் இதை பற்றி லேச சொல்லி இருக்கிறார். மற்றபடி